இப்போ கோதுமை மாவில் பாதுஷா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஆஷிர்வாத் கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்சளவு சமையல் சோடா ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஊற்றி பிசைஞ்சு அப்படியே லேயராக பிசையணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசையணும். நல்லா கிளறி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் மைதா மாவில் செய்வாங்க. மைதா மாவு வந்து கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க. அதனால் கோதுமை மாவுலேயே நீங்கள் செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் அழுந்தணும். இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு 3 ஹவர்ஸ் ஊற விட்டுடுங்க. ஊறதுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாவு வச்சிடுறோம். பாவு வந்து 1 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நல்லா பதம் வந்து என்னென்னா ஒரு நூல் பதம்பாங்கள்ல, அது ரொம்ப முருகின பதம் வேண்டாம். அந்த மாதிரி பாவு ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டு அந்த மாவை வந்து ரவுண்டாக பாலாக உருட்டி வச்சுக்கிறோம். உருட்டி வச்சுட்டு இடையில அந்த விரல் வச்சு ஒரு தம் ப்ரெஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி அப்படியே கொஞ்சம் உருண்டையாக உருட்டி ஒரு நடுவில் ஒரு ஓட்டை, அவ்வளோதான். அது மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சு எல்லாத்தையும் பொரித்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஜீராவில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பாதுஷா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சு ஒன்றுத்தையாக போட்டு பொரித்து எடுத்துடுறோம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துடுறோம். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒன்றுத்தையாக அந்த சுகர் சிரப் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 2 ஏலக்காவை தட்டி அந்த சுகர் சிரப்பில் போட்டுக்கணும். அப்போ தான் ஒரு நல்லா ஸ்மெல்லாக வாசனையாக இருக்கும். அது மாதிரி தட்டி போட்டுக்கிட்டு சூடாகவே எடுத்ததும் அந்த பாதுஷா வந்து சூடாகவே அந்த சுகர் சிரப்பில் போட்டு நல்லா டிப் பண்ணிடணும். நல்லா ஊறணும். ஊறி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம திரும்ப அந்த மாவு இதே ப்ராசஸில் உருட்டி வச்சுருக்க எல்லா மாவையும் போட்டு எடுத்துடணும். இது வந்து வீட்டிலே சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். இதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டும் இருக்காது. அப்படிங்கிறதுனால சுகர் பேஷண்ட்லாம் கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் டிப் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கா, இதை எப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.